தங்கராஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேராக இங்கே மதியோடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அறிவுமதி அது மட்டும் அவங்க அம்மா அப்பான்னு 3 பேருமே இருக்கு. வெளியே வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இங்கே அழகுமதியோடைய அப்பா ஓடி வரவும் செய்யும். உன் பொண்ணு மனசில் என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்காளா, வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு பதட்டத்தோட இங்கே அழகுமதியோடைய அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க தங்கராஜு கிட்ட. ஆமையா, உன் பொண்ணை எதுக்குடா இப்போ என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இருக்கு. உன் பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அன்னைக்கு கல்யாணம் நின்று இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு அத்தை மாமாவும் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்வேன்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு மட்டும்தான். அடங்கி உடங்கி வீட்டுக்கு மருமகளா இருக்க முடியாதா, அவளால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படின்னு தங்கராஜ் கத்துறாரு. ஆனா அங்க நின்னுகிட்டு இருக்க அம்மாவும் என்னாச்சு சார், என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா ரொம்ப கவலையா கேட்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் இப்ப கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என் மாமனார் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? இப்ப பாருங்க, இங்க ஒரு ஃபோன் பண்ணி இப்போ அழகுமதி கிட்ட பேசணும். நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இல்லையா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல உடனே சார் நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க இப்பவே அழகுமதிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அழகுமதிக்கு ஃபோன் வருது. ஃபோனை கொண்டு வந்து இங்க அந்த மலர் வந்துட்டு கொடுக்கவும் செய்யறாங்க. அழகுமதியை அந்த ஃபோனை வாங்கி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன மதி பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, ஏண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே தங்கராஜ் சார் வந்து சொன்னதுக்கு பிறகுதான் விஷயமே தெரியும். நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத மதி, பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு வா, எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு சொல்ல, அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவங்க தான் இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நடத்திட்டு இருக்காங்க, நான் என்ன தான் பண்ண முடியும்? அவங்க தானே நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க, நம்ம வீட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணி கேட்டே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்க. இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் நான் அவ்வளோ சாதாரணமாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேனா? என்னால் முடியாதுப்பா, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், என்ன ஆனாலும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அழகுமதி சொல்லிட்டு போனை கட் பண்ண. சார் அவ என்ன சொன்னாலும் இங்க பாருங்க, நான் உங்க மேல நிறையவே நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வச்சுதான் உங்க வீட்டு பொண்ணை எப்படி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்தேன். ஆனா உங்க பொண்ணு என்னடானா நான் நினைச்சதுக்கு மாறால இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எதுக்குடா இப்போ சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு யோசிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இதனால என்னென்ன நடக்கும்னு தெரியல. உங்க பொண்ணு நீங்க சொல்லியே கேட்காதப்போ நான் சொல்லியே நான் கேட்கவா போறேன் அப்படின்னு சொல்ல, சார் நாங்க நேரில் வந்து பேசி அழகுமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல கிளம்புங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்க அழகுமதி கிட்ட பார்த்துட்டு நேராக அவங்க அம்மா பக்கத்துல போயிட்டு கடுமையா திட்டுறாங்க. ஏ மதி, இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்குமா நீங்க கிளம்பி வந்தீங்க, நான் தான் சொன்னல எல்லாத்துக்கும் இங்கே ஓடி வர வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்களான்னு அழகுமதி திட்ட. எல்லாம் எங்களுக்கு தெரியும் மதி, இங்கே பாரு மதி, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், ஒரே ஒரு மன்னிப்பு தானடி, ஒன்று மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போ, இல்லைன்னா எங்க கூடயாவது வீட்டுக்கு வா, பிறகு இந்த விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை தங்கராஜ் அப்படியே கோபமா முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க. உள்ள இருக்க ராஜலட்சுமி ராகவன் எல்லாமே வெளியே வராங்க. உங்க பொண்ணு பண்ற காரியத்தை பாத்தீங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கவளுங்க எல்லாரும் எங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், நாங்க எல்லாம் முன்னாடி தலை குனிச்சு நிக்கணும், அதுக்கு தானே இதெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், நான் சும்மா இங்க உட்கார்ந்துருக்கேன் அவ்வளவுதானே, இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுமதி கேட்க, ஏ மதி எனக்கு சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாவே அழகுமதியா அவங்க அம்மா உதட்டுறாங்க. அதுக்கு உள்ளே அழகுமதியோ, எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, விருப்பமே இல்லாத இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்க, நானும் வந்தேன், வாழணும்னு சொன்னீங்க, அதனால இருந்தேன், இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நீங்களும் வந்து என்னை கூட்டிட்டு போகணும்னு வந்து நிற்பீங்களா, இது என்ன பொம்மை கல்யாணமா அப்படின்னு அழகுமதியை கேட்குறாங்க. அதுக்கு அங்க ராஜலட்சுமி ராகவனும் ரொம்ப கோவமா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முறைச்சிட்டே நிற்க. அப்போ அங்க நின்றுட்டு இருக்க பாக்யராஜோ, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, நீங்க கிளம்புங்க, நாங்கள் அழகுமதியை உள்ள கூட்டிட்டு போறோம்னு சொல்லும்போது, அவ்வளோ சாதாரணமாலாம் வீட்டுக்குள்ளே இவளை கூட்டிட்டு போகக்கூடாது, அப்படிலாம் இங்கே யாரும் இங்கே அடங்கி போகிற அளவுக்கு நாங்கள் மரியாதையெல்லாம் இல்லாமல் இல்லை. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை எங்கள் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கட்டும்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பொறுத்துக்க முடியாத எங்கள் அழகுமதியோடைய அப்பாவோ நெஞ்சு வலி வந்து அதே இடத்துல கேளு செய்யா அப்பா அப்பா அப்படின்னு கதறி அழுக. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. பாக்கியராஜும் ஆம்புலன்ஸ்க்கு வந்து இங்கே அவங்க அப்பாவும் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு வழியாக தொல்லை ஒழிஞ்சுது, இந்த இடத்த விட்டு கிளம்புனாலே அதுவே போதும்னு சொல்லும்போது இங்கே ராஜலட்சுமியை பார்த்து மலர் சொல்கிறாங்க, இப்போ தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப மோசமாகவே பேசுவாங்க, மதிய வீட்டுக்குள்ளே அப்போவே கூட்டிருந்துருக்கலாம், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறீங்க, கேட்க முடியாதுன்னு சொல்கிறான், அட்லீஸ்ட் நீங்களாவது விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல, அழகுமதி வீட்டுக்குள்ளே வந்திருந்தா அவங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்படி சம்மந்தி வீட்டுக்காரவங்களை வரவழைச்சு நெஞ்சு வலி வர வைக்கிற அளவு
அளவுக்கு அவங்க பேசிட்டாங்கன்னு தான் இனிமேல் காலையில் எல்லாரும் பேசுவாங்க. இப்போவே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மலரு சொல்ல, என்ன மலரு அப்படின்னு பார்க்குறாங்க. அத்தை, நானும் நடக்க போகிறதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. உன் இஷ்டத்துக்கு நீ எதையும் சிந்திக்காமல் போய் வேலையை பாரு. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பி போனதே சந்தோஷம்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நல்ல வேலை நீங்கள் அவங்க வீட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தீங்க. இல்லைனா அவள் இன்னைக்கு நைட்டு முழுக்க இங்கேயே உட்காந்துருப்பா, கிளம்பி கூட போயிருக்க மாட்டான்னு சொல்ல, அத்தை அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். நாளைக்கு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்கள் எங்கேயும் வரல மாப்பிள்ள, அவள் அங்கேயே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் விட்டுட முடியாது அத்தை, மன்னிப்பு கேட்க வைக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இந்த வீட்டில் தப்பு செஞ்ச உடனே மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்கே தயங்காமல் யோசிக்காமல் மன்னிப்பு கேட்குறவங்களும் இருக்காங்கன்னு அந்த மலரை பார்த்தபடியே சொல்ல, மலர் ரொம்ப கோவத்தோட தலை குடிஞ்சிட்றாங்க. தப்பே செய்யாமல் அன்னைக்கு தான் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்டதை நினச்சி வருத்தத்தோட பாக்கியராஜன் நிற்கவும் செய்கிறாரு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்கதா ஐசியூவில் வந்துட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி, இப்போ உனக்கு சந்தோஷமான அவங்க அம்மா கேட்க, போதுமா நிறுத்து, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க, உங்களையும் இங்கே அப்பாவையும் பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க, என்னையை பற்றி யோசிச்சிங்களா? என்னையே இந்த கல்யாணத்தை பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இப்போ அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதியை தேடிட்டு அங்கேருந்து ஆஃபீஸமாக கிளம்புறாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே தான் சுரேஷ் இருக்காங்க. சுரேஷ் கூட அங்கே மற்ற ஆஃபீஸர்ஸரும் இருக்காங்க. இப்படி அங்கே மதி வந்து நிற்கிறத பார்த்தது, ஏய் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்டா? ஏய் இப்போ இதுக்கு இங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், கிளம்பி போன்னு சொல்லும்போது, இது போலீஸ் ஸ்டேஷன் தானே, யார் வேணாலும் வரலாம், என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுக்கலாம்ல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தானே வந்தேன், நான் கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, யார்மா நீ, என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு எஸ்ஐ வந்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க. நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுறாரு. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்னுடைய பேர் அழகுமதி, நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை கட்டாய திருமணம் தான் பண்ணி வச்சாங்க. கட்டாய திருமணத்தை போது எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்ததுனால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் செஞ்சேன். இப்போ திரும்ப அந்த ஃபேமிலிக்குள்ளே என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால் எங்கள் அப்பா திரும்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, சரிம்மா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லும்போது, சுரேஷ்க்கு பயங்கர கோவம், முறைச்சிக்கிட்டே நிற்க, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே சுரேஷை பார்த்து முறைச்சபடியே கிளம்பவும் செய்கிறாங்க. தங்கராஜ் மேலேயும் அந்த வீட்டில் இருக்க இங்கே ராகவன், ராஜலட்சுமி இவங்க பேர் மேலேயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் கிளம்புறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா அப்பான்னு எங்கள் மாமான்னு எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு முறைச்சிட்டு நிற்க, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு இது மாதிரி எத்தனை கேஸ் வருது பாவம்ல. இந்த மாதிரியான பொண்ணுங்க சில குடும்பத்துக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் போன இடத்துல சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்க தான் செய்கிறாங்கன்னு போலீஸ் வந்துட்டு இங்கே மதிக்காக பேச, சுரேஷ்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கேருந்து சுரேஷ் வந்துட்டு உடனே தன்னுடைய மாமாவுக்கும் அப்பா அம்மானு எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி சொல்ல, என்னது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா ராஜலட்சுமி பதட்டப்படுறாங்க. ஆமாம்மா அப்படின்னா சுரேஷ் சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான வேலை என்னால் இப்போ வர முடியாதம்மான்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிட்டு சுரேஷ் ஃபோனை வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே தங்கராஜுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தங்கராஜ் வந்துட்டு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டா, என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுத்துட்டு போகட்டும், ஆனால் அதுக்காக பொறுமையாக இருக்க மாட்டேனா அப்படின்னு அங்கே தங்கராஜு கோவத்தில் தான் இருக்காரு. இங்கே வீட்டில் ராகவன், ராஜலட்சுமி ரெண்டு பேருமே எவ்வளோ தைரியம் தான் நம்ம குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், எப்படி அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரா, எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அவள் வாழ்றான்னு நானும் பார்க்க தானே போகிறேன், இனி யார் நினச்சாலும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாதுன்னு சொல்லி அங்கே ராஜலட்சுமி கத்தவும் செய்கிறாங்க. ராகவனும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்க, வீட்டு வாசலில் வந்து மதி நிற்கிறாங்க. நானும் பொறுமையாக போனேன், இந்த வீட்டு விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சி நானும் பொறுமையாக தான் இருந்தேன். எப்போ நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனி நானும் உங்ககிட்ட பொறுமையாக போகணுன்ற அவசியம் இல்லைன்னு. ஒரு சின்ன டம்ளர் விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமாக்குன உங்களை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறீங்களா? அப்போ எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இப்போ ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்கு நடந்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஆனதுக்கு நானே ஏதாவது பதிலுக்கு உங்களுக்கு பண்ணணும்ல, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இது யார் நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. வீட்டுக்குள்ளே அடிமையாக ஒரு மருமகளை வச்சு நடத்துறது பார்த்தாம இன்னொரு பொண்ணு வாழ வந்த என்னையுமே அடிமையாக நடத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தப்புன்றதை நிரூபிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு டம்ளர் விஷயத்தை பெருசுப்படுத்தின உங்களை விட ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்க எங்கள் அப்பாவுடைய உயிர் ரொம்ப பெருசு. அப்போ இந்த விஷயத்தை நான் சாதாரணமாக விட்டுற மாட்டேன்ல. இனி இந்த அழகுமதி யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே புரிய வரும். இனி இந்த வீட்டில் நீங்கள் நினச்சி நான் என்ன வாழ்றது? இப்போ சொல்கிறேன், உங்கள் பையனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். டிவோர்ஸ் என்ன, இனி அவர் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையும் என்னால் வேலையே இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா என்னைய இங்கே எதையுமே பண்ணாமல்
பண்ணாமல் என்னை கம்பல் பண்ணி தான் இந்த வேலையை வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு வாபஸ் வாங்க வச்சான்னு ஒரு கம்ப்ளைண்ட் இன்னொரு கம்ப்ளைண்ட் உங்கள் பையன் மேலேயும் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் பண்ணுறேன், தொடர்ந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் முன்னாடி நின்று கத்திட்டு ஆவேசமாக அங்கிருந்து அழகுமதி புறப்படவும் செய்ய ராஜலட்சுமி ராகவனும் வாயடிச்சு நிற்க, அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், எதுக்கத்த நடக்கவே நடக்காத பிரச்சனையை ஊதி பெருசாக்குனீங்க அப்படின்னு மலர் சொல்லவும் செய்கிறாங்க. மலர் பாக்கியராஜ் வந்துட்டு மலரையும் பார்த்துட்டு, ஆமாம்மா மலர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு, நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியராஜும். அதையெல்லாம் கேட்டேன் எங்கள் ராகவனும். அப்போ இந்த வீட்டில் எதுவுமே நடக்கலையான்னு சொல்லி கேட்க, இங்கே அத்தைக்கு நெஞ்சு வலியெல்லாம் வரவே இல்லை மாமா, அத்தையை மதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கேட்டுட்டான் தான் அப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசவும் செஞ்சாங்க. மதி எந்த வார்த்தையும் சொல்லி பேசலை, உங்கள் பையனை ஒழுங்காக வளர்க்கலை, இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் மதி சொன்னான். ஆனால் பதிலுக்கு இவங்க பல வார்த்தைகளை விட்டாங்க. தப்பு அத்தை மேலே தான் இருக்குது. இப்போ அத்தையால் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை தானே அப்படின்னு மலரும் சொல்ல, என்ன மலரு ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, உண்மை தானே அத்தை சொல்கிறேன், நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருக்கீங்களே உங்கள் மாப்பிள்ளை, அவருக்குமே பிரச்சனை தானே. இப்போ எல்லார் மேலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு மதி போயிருக்கானா? அப்போ மதிக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் தப்பு தானே. மதி மேலே தப்பு இல்லைனா அவள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்ல. இந்த ஒரு விஷயத்தை வச்சே போலீஸ் கன்ஃபார்மாக இங்கே நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அங்கே பதிலுக்கு மலரும் சொல்லிட்டு போக, இங்கே பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் பதட்டத்தோடு நிற்கிறாங்க. அழகுமதியோடைய ஆவேசமான பேச்சை கேட்டுட்டு